Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு ரேண்டமான vlog தான். ஸோ மார்னிங் வந்து ஒரு 9 o'clockலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஸோ என்னோட சேனலை நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்பவே தேங்க்யூ. அண்ட் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 9 o'clock பார்த்தீங்கன்னா ஜாரா ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கும் நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன். ஜியாவுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி சாம்பார் இல்லைனா வந்து கஞ்சி கொடுப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்ய போகிறேன்னா பிரெட் டோஸ்ட், அதுக்கப்புறம் வந்து எக் பூர்ஜி பண்ண போகிறேன். எக் பூர்ஜியில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வந்து சிக்கன் ஆட் பண்ணி பண்ண போகிறேன். இதுக்காக நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான நல்லா உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம் வந்து சாப் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து கேப்சிகம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்க்கணுன்னா நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாராக்கு வந்து நான் லஞ்சுக்கு வந்து சிக்கன் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அதில் மிச்சம் இருந்துச்சு. ஸோ அந்த சிக்கனையும் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்து இதை லோ ஃப்ளேமில் வச்சு நான் குக் பண்ண போகிறேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ சைட்லேயே பார்த்தீங்கன்னா டீ ரெடி ஆகிட்டு இருக்கு. என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் லைக் பட்டனை வந்து மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி தான். ஸோ எக் பூர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணுங்கள். எக் பூர்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடான டீ, இது கூட வந்து எக் பூர்ஜி, அதுக்கப்புறம் பிரெட் டோஸ்ட் வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து டிஷ் வாஷர் போட்டிருந்தேன். இப்போ அது எல்லாத்தையும் அன்லோட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பெட்டை க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜியாவோட பெட் ஸ்ப்ரெட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா வேலையும் நம்ம முடிச்சுட்டு ஒரு வேக்யூம் போடுற வேலையும் இருக்குது, அதையும் முடிச்சிடலாம். ஸோ இந்த கிச்சன் டாய் பார்த்திங்கன்னா ஜியாவோட ஃபேவரெட்டு. நான் எத்தனை வாட்டி எடுத்து வச்சாலும் பார்த்திங்கன்னா ஜியா வந்து எடுத்து போட்டுருவாங்க. ஸோ இந்த ரக்கில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா தட்டி விட்டுட்டு இந்த இடத்த நல்லா வேக்யூம் போட போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருங்கள், மேடம் தூங்கி எந்திரிச்ச உடனே வந்து எடுக்கிற டாய் பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் செட்டாக தான் இருக்கும். ஸோ என்னோடய லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்திங்கன்னா நான் ஜினியா பிளான் பண்ணதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். ஜினியா மட்டும் இல்லை, இதில் வந்து கொரியாண்டர், அதுக்கப்புறம் மிளகாய், இதெல்லாமே வந்து நான் சீட் போட்டிருக்கேன். ஸோ அப்படியே வந்து மத்தியானம் லஞ்சுக்கான வேலையும் ஆரம்பிச்சிடலான் இருக்கேன். ஸோ மத்தியானம் பார்த்திங்கன்னா ரைஸ், அதுக்கப்புறம் நான் ப்ரான் கறி தான் பண்ணலான் இருக்கேன். ஸோ ரைஸ் வந்து நான் இன்ஸ்டன்ட் பாட்டிலே வச்சிட போகிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுடலாம். எப்போவுமே ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour வந்து ஊற விடுவேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆனதுனால நான் அப்படியே வந்து குக் பண்ண போகிறேன். ஒரு 10 minutes மட்டும் ஊற விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து குக் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ரான் கறி பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக வந்து 2 தக்காளி வந்து எடுத்துக்க போகிறேன். இந்த ப்ரான் கறியில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் போட்டு பண்ணலாம், இல்லைனா வந்து பீர்க்கங்காய் சேர்த்து பண்ணலாம். எது பண்ணாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து முருங்கைக்காய் ஆட் பண்ணி பண்ண போகிறேன்.
ஸோ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு வெங்காயம் சேர்த்திங்கன்னா 2 தக்காளி மாதிரி கவுண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறதுனால 2 தக்காளி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் ஆகி ஒரு மசாலா மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணி இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இது இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஸோ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடும். தக்காளி வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காய், அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க எறாவையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்ல தொக்கு மாதிரி வேணும்னா ஜஸ்ட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடும். கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஸோ இது நம்ம ரைஸ் கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், தோசை கூட சாப்பிட்லாம், எதில் வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது குக் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து ஒரு மெலன் ஜூஸ் போட்டுடலாம். ஸோ இது அப்படியே பழமாக கூட சாப்பிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்வீட்டாகவே இருந்தனால நான் ஜஸ்ட்டு வந்து சும்மா அரைச்சி மட்டும் ஜூஸாக எடுத்துக்கிட்டேன். சர்க்கரை எதுவுமே நான் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ பாதி வந்து பசங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் அந்த சில்னஸ் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜூஸ் போட்டு கொடுத்துக்கலாம்.
ஸோ நம்மளோட ப்ரான் கறி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடைசியாக கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட போகிறேன். ஸோ அவ்வளோதான். இதை நம்ம ரைஸ் கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிடலாம், இதில் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நான் ஜியாவுக்கு ஃபீட் பண்ணணும், இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்க கூட நான் 2 ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.